இப்போ என்னாச்சு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பார்த்தீங்களா? இப்போ ஒரு கோபம் வந்து எரிச்சல் வந்தோடனே யார் இப்போ எரிச்சலையும் கோபத்தையும் தூண்டினது? பிசாஸ். இந்த மாதிரி கெட்ட காரியங்கள், கொலை செய்கிற மோட்டிவ் உள்ள எல்லாத்தையும் தூண்டுறது யார்? பிசாஸ். அவன் என்ன சொல்லிடுவான், நேராக போய் காயின்னுட்டேன், யோ பார்த்தியா உன் பிரதரோட காணிக்கை ஏற்றுக்கிட்டாரு, உன்னை ஏற்றுக்கல, நீ காலி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். நீ என்ன பண்ணியிருக்கலாம், என்ன ஆண்டவரே இது மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவர்கிட்ட ஒரு ரெக்கன்சல் ஆகிருக்கலாம். அது செய்யலை. இம்மீடியட்லி ஹீ ஸ்டார்டட் கெட்டிங் ஜலசி அண்ட் ஆல்சோ முகநாடி வேறுபட்டது, எரிச்சல் உண்டாயிடுச்சு. இப்போ பாவம் உண்டாயிடுச்சு. பாவம் வாசற்படியிலே படுத்திருக்குது. அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். நீ நல்லது செய்தினா அவன் உன்னை கண்ட்ரோல் பண்ணுவான். ஏன்னா நீ மூத்த சகோதரன். நம்ம சொசைட்டி, எல்லா சொசைட்டிலும் இருக்குது, மூத்த சகோதரனுக்கு ஒரு மரியாதை. அவர் அட்வைஸை கேட்பாங்க. ஏன்னா மூத்தவர் எல்லோரும் அதுதான் சொல்கிறாரு. அங்கே கர்த்தர் சொல்கிறாரு, வந்து அவனை நீ ஆண்டு கொள்வாய், அவன் அட்வைஸ் பண்ணுவேன், எல்லாத்தையும் அவனுக்கு இப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுப்பேன். ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, உனக்கு எரிச்சல் வந்துருச்சு, பாவம் வாசற்படியில் படுத்திருக்கு. இப்போ சாத்தான் வந்து உன் காதில் வந்து ஓதுவான், ஜாக்கிரதையாக இருன்னு சொல்லிட்டு தான் போனார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். 2 பேரும் இப்போ பாரு பேசுகிறான். பேசி அங்கே கூட கேட்டிருக்கலாம், ஆபேலே நீ என்ன பண்ண எனக்கு சொல்லு, என்னோட காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கலையே, உன்னோட காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தாரு, சகோதரனே கொஞ்சம் சொல்லி கொடு, நான் என்ன பண்ணணும். கேட்கல. இல்லை, கேட்காத. பொறாமை, கோபம், எரிச்சல் எல்லாம் உள்ளே பூந்துடும். அவன் பெரியவனா, இவன் பெரியவனா? யாரும் பெரியவன் கிடையாது, கர்த்தர் தான் பெரியவர். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். வயல்வெளியில் தூக்கி இருக்கும்போது கல்லை தூக்கி தலை மேலே போட்டான். இதான் ஃபஸ்ட்டு மர்டர், வேதத்தில் இருந்த ஃபஸ்ட்டு மர்டர். இதை யார் செய்தது? அண்ணங்காரன் செய்தான், தம்பி மேலே. பேசிட்டு தான் இருந்தான். பேசும்போது மேபி ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் ஆகிருக்கலாம். இது வேதத்தில் போடலை, அதனால் இது என் சொந்த கருத்து. ஆகவே அந்த ஹீட்டட் மூமெண்ட் ஏதாவது ஒன்று வந்துடும், படான எடுத்து காலை எடுத்து அடிச்சிட்டான். இன்றைக்கும் இது மாதிரி தான் கொலைகள் நடைபெறுகிறது, இல்லாட்டி வேறு ஏதாவது காரியங்கள் நடைபெறுகிறது. ஆக்சிடென்டல். இன்னும் சட்டத்தில் ஒரு இதே இருக்குது, தெய்வாதீனமாக ஒரு கோடாலி மரம் வெட்டும்போது ஒரு கோடாலி அந்த இது வந்து காம்பை விட்டு கழண்டு போய் இரும்பானது ஒருத்தன் தலையில் அடிச்சுன்னா அவன் செத்து போயிட்டான். இது வந்து தெய்வ தினமாக வரும். இது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 304A செக்ஷன் போடுவாங்க. இப்போ நம்மளும் யோசனை பண்ணோம், நம்ம சந்தோஷமாக தேவனோடு சமாதானமாக அவர் பேச்சை கேட்டு நடந்தோம்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இல்லை, ஆண்டவர்கிட்டே போய் கேட்டுக்கலாம், நான் என்ன தான் பண்ணோம் ஆண்டவரே சொல்லுங்கள், எப்போ தான் என் காணிக்கையை அங்கீகரிப்பீங்க? இப்படி கேட்குறத விட்டுட்டு அவன் இப்படி இவன் இப்படி, அவன் சரியாக ஊழியம் செய்யலை. இது சில நரிங்க இருக்கும், அந்த நரிங்க திராட்சை பழத்தை புசிக்கிறதுக்கு போகுமா. நம்ம ஊர் கதையில் சின்ன வயசில் கேட்டிருக்கேன். அது வந்து வயல்வெளி திராட்சை ரசத்தை பிடிக்கிறதுக்கு எட்டி பார்க்குமா. முடியலன்னு தெரிஞ்ச உடனே அது சொல்லிட்டு போகுமா. என்ன சொல்லிட்டு போகுமா? சீச்சி இந்த பழம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுமா. இப்படின்னு நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு. உங்களுக்கு எத்தனை பேர் தெரியுமோ தெரியாதோ. அது மாதிரி கூட இருக்கிறாங்க பாஸ்டர்ஸ். சீச்சி அவன் சரியாக பிரசங்கம் பண்ணல, அவன் சரியாக இது பண்ணல,
அவன் இருதயத்தை போய் பார்க்கல, எதுவுமே பண்ணல. அவன் சின்னவன், அவன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவன் இது இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லிடுறது. நம்ம முன்னால் நிறுத்துறது கர்த்தரை மாற்றமாக இருக்கணும். இதை தவிர்த்து நீ உன்னையே நிறுத்தி கொண்டால், இல்லாட்டி ஏதாவது மனுஷனை நிறுத்தினால் நீ தோற்று போவ. உன் ஊழியமும் வளராது, எதுவுமே வளராது. கர்த்தரை நினைத்துக்கொள், உன் வழியிலெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள்வார். அவர் உன் பாதையை செவ்வாய்ப்படுத்துவார். அதானே படித்தோம். இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம், உன் வழிகளெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை சேவைப்படுத்துவார். சரி, இது இன்னொரு நாள் எடுத்து படிப்போம். இப்போ படிங்க. அது கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். இங்கே என்ன ப்ராப்ளம்னா, இங்கே போலீஸ் டீம் கிடையாது. கர்த்தருக்கு நல்லா தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். கொலை பண்ணது இல்லாமல் என்ன பேச்சு பாருங்க. இன்றைக்கும் எவனாவது ஒரு திருடனை பிடிங்க, திருடனியான்னு கேட்டால் ஆமான்னு ஒத்துக்குவானா? ஒத்துக்க மாட்டான். சத்தியமாக எனக்கு தெரியாது யான்மா. போலீஸ் ஸ்டேஷனில் தப்புன்னு ஒத்துக்கிட்டா பாதி ப்ராப்ளம் குறையும். ஆமாம், நான் தவறு செய்துட்டேன். அதான் சங்கீதம் 19 போட்டிருக்கும், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை விலக்கி காத்திடணும். இது மறைவான குற்றம்தான். இது பப்ளிக்காக யாருக்கும் தெரியல. உள்ளுக்குள்ளே நடந்ததை தான் வெளியே கொண்டாடுறார் ஆண்டவர். மோசையின் மூலமாக இந்த புஸ்தகம் மோசையினால் எழுதப்பட்டது. மோசையின் மூலமாக அவர் சொல்லி, ஆவியானவர் சொல்லி எழுதப்பட்டது. இப்போ வெளியே வருது. உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளே நடந்த இது காரியத்தில் இவன் பொறாமப்பட்டு எரிச்சல் பட்டு தம்பியை கொண்டுட்டான். இப்போ மர்டர் கேஸ் ஆச்சு, 302 நினைக்கிறேன். எனிவே செக்ஷன் அது பழைய இது. இப்போ புதுசாக கொண்டிருக்காங்க, தெரில எனக்கு. கர்த்தர் கேட்பார், நம்ம எத்தனை பேர் கொலை செய்வோம்? இது மர்டர், ரியல் மர்டர் டேக் பிளேஸ். ஆனால் இயேசு சொன்ன காரியங்கள் கேட்டால் ரொம்ப அதிசயமாக இருக்கும். மத்தேயு 5:21. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இது தான் இது மாதிரி காரியம் இதுதான் நடந்தது. படித்தோம். காயின் ஆபேலே போட்டார். இது கொலை பூர்வத்தில் தான் நடந்துச்சு. பூர்வத்தாருக்கு சொன்னேன், நீயும் டெத் சென்டென்ஸ் பாஸ் பண்ணியாச்சு உமால. இப்போ ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்ய வேண்டியதுன்னா, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன். இங்கே பார்த்தீங்களா இவர் ஸ்டாண்டர்டு? இது கடவுளுடைய ஸ்டாண்டர்டு. இப்படி தான் நியாயம் இல்லாமல் கோச்சிக்கிட்டேன். இப்போ ஆக்சுவலாக இவர் கூட ரொம்ப கோச்சிக்கிட்டார். காயின் கூட ரொம்ப கோச்சிக்கிட்டார். நியாயம் இல்லாமல் கோபித்து கொண்டார் ஆபேல் மேலே. அதனால தான் இது கொலையை வந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, நியாயம் இல்லாமல் கோபித்து கொண்டவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன், வேஸ்ட்னு சொல்றவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாய் இருப்பான். பார்த்தீங்களா? இது புதிய உடன்படிக்கையில் தேவன் கொடுத்தது. இப்போ இந்த 3 லாஸையும் இன்னொரு நாள் பார்ப்போம். அப்போ ஒரு மனுஷனை பார்த்து நம்ம அவனை நியாயமில்லாமல் கோவிச்சுக்கிட்டா நியாய தீர்ப்புக்கு ஏற்படும். சகோதரனை பார்த்து ஃபுல் வீணன் அப்படின்னு சொன்னால் அவன் எதுக்கு பாத்திரன்? ஆலோசனை சங்கம் பிடிச்சிட்டு வந்து உள்ளே போட்டுருவாங்க. இது எங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னா, தேவ சமூகத்தில் நடக்கும் ஆலோசனை.
நம்ம பேசுகிற வீணான வார்த்தைகள் ஒன்று அப்படி தான் ஸ்டோர் ஆகும். அடுத்தது, மூடனேன்னு சொல்லுகிறவன் ஏறினான், ஃபூல்னு சொல்கிறவன் ஏறினாருக்கு பார்த்துங்க. ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட் பாஸ்ட். ஏனென்றால் அவனை ஃபூல் சொல்லும்போது நாமளே ஃபூல் ஆகிடுறோம். இது கிறிஸ்துவோடைய சட்டம். தயவுசெய்து யாரை பார்த்தாலும் பேசாதீங்க. அன்போடு அவர் சொன்னபடி ஒரு அன்போடு நடந்து கொள்ளுங்க. தவறு செய்கிறது இயல்பு தான். தவறு செய்தால் கடிந்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த மாதிரி செய்திடாதீங்க. இது உங்களை நியாயத்தீர்ப்புக்கு நேராக நடத்தி கொண்டு போயிடும். இன்றைக்கு இதோட திருப்பியும் ப்ராவர்ப்ஸ் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. இன்னைக்கு நான் நம்ம படித்ததை மறக்காதீங்க. அதான் சொல்ல வர்றார். உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க பத்திரமா உள்ள வச்சுக்கோ, ஜாக்கிரதையா வச்சுக்கோ. யாரையும் திட்டாத, கோச்சு கொள்ளாத, நியாயம் தீர்க்காத, எதுவும் பண்ணாத. ஏன்னா கடைசி நாள் அவர் வந்துட்ட பிறகு நீ ஒன்றும் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ அவர் வந்த பிறகு யூடியூப் வீடியோ போட்டு ஒன்றும் சரியில்லாமல் போயிடும். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? இதை ஒண்டி வச்சுட்டு போங்க. ஒருத்தன் நடுவில் ரேஸில் ஓடுறவன் ஒருத்தன் நடுவில் உழைக்கி விழுந்தான்னா நம்ம ரேஸை விட்டுட்டு அவனை தூக்க போனோன்னு வச்சுக்கோங்க, தோற்று போயிடுவீங்க. இல்லாட்டி அவனை பார்த்து குறை நான் பாரு, ஓடுறத பாருன்னு சொல்லி குறை சொன்னோம்னா நம்ம தோற்று போயிடுவோம். ஏன்னா நீ உன் ஓட்டத்தை உனக்கு நியமிக்கப்பட்ட பாதையை நோக்கி இலக்கை நோக்கி நீ ஓடலை, நீ தோற்று போயிடுவ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு வாழ்த்துகிறேன். இது தீவிரமாக சிந்தித்து கொள்ள வேண்டியது. இது வேணும். May God bless you, prosper you. இவைகளெல்லாம் ரொம்ப டீப் ஸ்டடி நம்ம கொடுக்கணும். ஏனென்றால் இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப முக்கியமானது. முதல்ல பாவம் ஆரிஜின் ஆஃப் சின்னை பார்க்குறோம். இப்போ எங்கே கொண்டு போய் விட்டுருக்கு? ஒரு கொலையில் விட்டு இப்போ என்ன கொலை செய்தால் என்ன தண்டனைன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறோம். மனுஷன் உலகத்தில் ஒரு கொடுக்கலாம். உடனே நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, ஒரு கொலை பாதகன் இயேசுவோட சிலுவையில் மரித்தான். அதை தான் நம்ம ஆளுங்க கொண்டாடுவாங்க. ஐயா, நீ அந்த இடத்துக்கு போயிருக்கவே வேணாம். முதல்ல அவன் தண்டனையிலேருந்து அவன் தப்பு இல்லை, அவன் செத்து தான் போயிட்டான். அவன் இட்டர்னிட்டிக்கு போகும்போது அவன் தப்பிச்சிட்டான். எதுக்கு அந்த பாடுபடணும்? நீ பாடுபடாமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகலாம். இன்னொரு பவுலோட ஒரு வசனத்தை எடுத்துக்குவாங்க, நம்ம அநேக உபத்திரங்களுக்கு வழியாக பரலோக ராஜ்யத்துக்கு. அது தேவனுக்காக உபத்திரப்படுது. இங்கே நம்ம சகோதரர்கள் ஒருத்தன் திட்டிட்டு நான் உபத்திரப்படுறேன்னு சொல்லாதீங்க. இது முட்டாள்தானம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்தை சோதரன் தகப்பனே, உண்மை நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் வாஞ்ச விருப்பத்தை நிறைவேற்றுங்க. அவர்கள் தன் ஜீவியத்தை தேவனோடு இருக்க என் தேவனாய் கர்த்தர் அவர்களை சீர்படுத்துங்க, சிறைப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. அவர்கள் இருதயத்தில் ஆவியானவரின் ஒளி எப்போவுமே இருந்து கொண்டே இருக்கட்டும் அப்பா. வழி இதுவே என்ற சத்தம் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும் அப்பா. அவர்கள் விட்டு விடாமல் பற்றி கொண்டு இருக்க தேவனாய் கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. அவர்கள் கையின் பிரயாசங்களிலும் அவர்கள் சந்ததிகளையும் எல்லாற்றையும் ஆசீர்வதியும். நீதிமானுடைய சந்ததி பலத்திற்கும் சொல்லியிருக்கிறீரே, அதன்படி அவர்களை பலத்திற்க கிருபை தரும். அவர்கள் தன் நீதிமான்களாக ஜீவிக்க அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.